பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். பலவிதமான சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க. சில நேரத்துல நம்முடைய குடும்பமே நமக்கு சத்ருவாய் நின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் நமக்கு சத்ருவாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வேலை ஸ்தலத்துல நிற்கிறவர்கள் சத்ருவாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அண்டை வீட்டார் நமக்கு சத்ருவாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். சத்ருவும் நமக்கு சிநேகிதராய் மாற வேண்டுமானால், சத்ருவும் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட சமாதானமாக வேண்டுமானால், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுமா? நம்முடைய வழிகள், நம்ம போற பாதை, நம்ம செய்யற காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்களில நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சுற்று வட்டாரத்துல நம்முடைய வழிகள் என்ன வழியில நடக்கிறோம்? எல்லாரும் நம்முடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம போகிற பாதைகளை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் உமக்கு பிரியமானதை செய்யணும்ப்பா. நம்முடைய வாழ்க்கையில பணம் வருவது ரொம்ப நல்லது, பணம் சம்பாதிப்பது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிற வழிமுறைகள் எப்படி என்பதை நாம் அறிய வேண்டும். எந்த வழியில பணம் வருகிறது? உழைப்பின் மூலமா வருதா, இல்ல நம்முடைய பிரயாசத்தின் மூலமா வருதா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம கையிட்டு செய்கிற இந்த வேலை, நம்ம உழைக்கிற அந்த வேலை, நம்ம ஸ்தோத்திரம் அவன் நம்ம பாடுபடுகிற, நம்ம பிரயாசப்படுகிற இந்த வேலையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே, நாங்க எந்த வழியில நடந்தாலும் அது உமக்கு பிரியமான வழியா இருக்கட்டப்பா. உமக்கு பிரியமில்லாத அந்த வழியில போயிட்டு நாங்கள் ஆண்டவரை சிக்கிக் கொள்ளக்கூடாதப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவருடைய பிரியமான வழியில நடத்துகிறது மட்டுமல்லாமல், அவருக்கு பிரியமான வழியில நடக்கும்போது சத்துருக்களும் நமக்கு சிநேகிதர்களாய் மாறும்படி, சமாதானமாய் மாறும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்ப்பா. நாங்க போகிற பாதை, நாங்க நடந்து வருகிற இந்த வழிகள், அது கஷ்டமான வழியா இருந்தா கூடப்பா, அது பிரச்சனையான வழியா இருந்தா கூட அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி, கர்த்தருக்கு பிரியமான வழியில நாங்கள் நடப்போமானால் நிச்சயமாய் எங்கள் சத்துருக்களும் எங்களோடு சமாதானமா இருப்பாங்கப்பா. இந்த வாக்குத்தத்தம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.